ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஆகஸ்ட் மாசம் நடக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாசத்துல 22ஆம் தேதி ரொம்ப விசேஷம். அதாவது 20-24 வருஷத்துல இருக்கோம். நம்ம ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல 22ஆம் தேதி அன்னைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷமான மாசம் வரக்கூடிய சதுர்த்தியில விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தின்னு பேரு. இந்த சதுர்த்தி அன்னைக்கு நீங்க தலைப்பை பார்த்த உடனே ஆசையா உள்ள வந்திருப்பீங்க. இந்த வீடியோல ஏதாவது கிடைக்குமா நம்மளுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏக்கத்தோட உள்ள வந்திருப்பீங்க. அவளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு எளிய பரிகாரம் தாங்க. அன்னிலேருந்து ஆரம்பிங்க. 27 சுத்து பிள்ளையார சுத்தி வாங்க. 27 சுத்து சுத்தி வந்து 27 நாளைக்கு பண்ணணும். அன்னைக்கு ஆரம்பிச்சு மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிச்சு 27 சுத்து விநாயகர் கோயில 27 நாளைக்கு சுத்தி வாங்க. தொடர்ந்து அது மாதிரி பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பார் விநாயகர். நம்மளுக்கு ஏற்படுறதான தடைகள், அதாவது கல்யாண தடை, குழந்தை இல்லாம இருக்காங்க, அதுக்கு தடை இருக்குது. ஏதோ ஒரு பேங்க்ல லோன் போட்டிருக்கோம், அது தடையா இருக்குது. ஏதோ ஒரு நிலம் விற்கணும், வீடு வாசல் விற்க வேண்டியது இருக்கு, அது தடையா இருக்கு. இல்ல ஒரு புது வீடு கட்டி பாதியில நிக்கிறது, அது தடையா இருக்கு. ஏதோ ஒரு இடம் வாங்க போறேன், அது தடையா இருக்கு. இப்படி எப்பேற்பட்ட எந்த தடையா இருந்தாலுங்க அந்த 27 நாள் 27 சுத்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோ. இந்த வருஷம் இந்த குரோதி வருஷத்துல ரொம்ப விசேஷமா விநாயகர் பெருமான சேவிச்சோம் அப்படின்னா நம்ம தடைகள்லாம் விலகும். அதுதான் எளிய பரிகாரம். எந்த விதமான ஆடம்பர செலவோ எந்த விதமான இதோ ஒன்றும் வேண்டாம். உங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் போங்க, 27 சுத்து சுத்துங்க. மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு 27 சுத்து சுத்திடுவாங்க. சரி, இந்த சுத்து அந்த ஒரே விநாயகர் கோயில் தான் சுத்தணுமா? வேற நான் ஆபீஸ் போறேன், வழியில ஒண்ணு இருக்குது, எங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்கு அப்படின்றீங்களா? OS அங்கேயும் பண்ணலாம். எந்த விநாயகர் பண்ணாலும் பண்ணலாம். இங்க ஒரு வாரம் பண்ணிட்டேன், 10 நாள் இந்த பிள்ளையார சுத்திட்டேன், வேற வெளியூருக்கு போறேன், அங்க விநாயகர் கோயிலுக்கு தான் சுத்தலாமா? ஆபீஸ் விஷயமா வெளியூர் போறேன்னா OS தாராளமா சுத்தலாம். விநாயகரை எங்க வேணா சுத்தலாம். ஆனா 27 நாள் தொடர்ந்து சுத்திவாங்க. இந்த 27 நாள்ல ஏதாவது நியமங்கள் இருக்கா, ஏதாவது விரதம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சுத்தபத்தமா இருந்தா போறோம். அதாவது அசைவம், நான்வெஜ்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அசைவம் தவிர்த்துருங்க. ஆண்களா இருந்தீங்கன்னா சில பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா, தீய பழக்க வழக்கங்கள், அதாவது மது குடிக்கிற பழக்கமோ இல்ல புகை பிடிக்கிற பழக்கம், இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு 27 நாளைக்கு எப்பவுமே விட்டுறது நல்லது. இந்த 27 நாள்ல அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு அந்த விநாயகர் பெருமானை சேவிச்சோம் அப்படின்னா முழு பலன் கிடைக்கும். இதை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. எளிய பரிகாரம். இந்த வருஷம் பிள்ளையாரனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வேணும். இந்த குரோதி வருஷத்துல முதல் கடவுள்னு சொல்றாங்க இல்லையா, ஆணை முகன், முழு முதற் கடவுள்ன்றாங்க இல்லையா. இந்த வருஷத்துல முதல்ல அவர் பாதத்தை பிடிப்போம். நம்மளுக்கு ஏற்படுறதான தடைகள்லாம் நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்க. இன்னொரு முறை சொல்றேன், மகா சங்கடஹர சதுர்த்தி 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22 வேலைக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில அன்னிலேருந்து ஆரம்பிச்சு 27 நாள் அதை தொடர்ச்சியா பண்ணி வந்தோம் அப்படின்னா தடைகள்லாம் விலகுங்க. நன்றி.